வணக்கம். என் பேர் அமீரா. நாங்கள் மதர் தெரசா வேளாண்மை கல்லூரியில் 4ஆம் ஆண்டு பயில்கிறோம். ஊரக வேளாண் பணி அனுபவ திட்டத்துக்காக இன்று மாரியப்பன் அவர்களோட கடலை தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இங்கே படல மூடாக்கு, பாலியத்திலின் படல மூடாக்கு பற்றியும் நுண்ணூட்டச்சத்துக்களின் மேம்பாடு பற்றியும் பார்க்கலாம். பொதுவாக இந்த மூடாக்கு முறையை கடலை செடியில் பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் இந்த அகழப்பாத்தி ஆழச்சால் முறையை இக்ரிசாட்டுங்கிற சர்வதேச ஆராய்ச்சி நிறுவனம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது மூலியமா இந்த படல மூடாக்க போட்டு நம்ம களைகளை எப்படி கட்டுப்படுத்தலாங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஐயா வணக்கங்கய்யா. ஐயா உங்கள் பேர்? மாரியப்பன். உங்கள் கடலை செடி எவ்வளோ ஏக்கருக்குங்க போட்டிருக்கீங்க? இங்கே ஒரு ஏக்கர் போட்டிருக்கோம். நிறையா போடுவோம், நம்ம கம்மியாக தான் போட்டுருக்கோம் தண்ணிக்கு. நீங்கள் சந்திக்கிற பிரச்சனை என்னங்கய்யா? களை எடுப்பு கோழி நிறையா வரும். களை நிறையா தான் இருக்குது. ஆள் வச்சு வரணும்னா கூலி வேணும். சரி வந்து களைக்கொல்லி ஏதாச்சும் களைக்கொல்லி போடணும். அதாங்க, களைக்கொல்லி இல்லாமல் இயற்கை முறையாகவே பாலியத்திலின் ஃபிலிம் படல் அப்படி தான் பண்ணுவோம். அது மல்ச்சிங் பண்ணி நம்ம இந்த கலையை நம்ம அகற்றலாம் இல்லையா? இது பொதுவாக தட்டை படுக்கை அப்படின்னா பாத்தி மற்றும் சால் முறையில் தான் நம்ம இதை நம்ம விதைப்போம். பொதுவாக இப்போ கடலை செடி விதைக்கிறதுக்கு தட்டை படுக்கை, இப்போ நீங்கள் போட்டிருக்கீங்கல்ல ஃப்ளாட் பெட்டுன்னு சொல்லுவாங்க, இப்படி போடுவாங்க. அப்படின்னா பாத்தி மற்றும் சால், ரிட்ஜஸ் அண்ட் ஃபரோஸில் போடுவாங்க. இதில் இக்ரிசாட்டுங்கிற ஒரு சர்வதேச ஆராய்ச்சி நிறுவனமில் அகலப்பாத்தி ஆழச்சாலுங்கிற ஒரு முறை, ப்ராட் பெட் அண்ட் ஃபரோ சிஸ்டம், இதில் இந்த பாலியத்திலின் படலை மூடாக்க பயன்படுத்தி களைகளை கட்டுப்படுத்துற ஒரு தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த இது பாத்தி இருக்குங்க இல்லையா, அது ஒரு 60 சென்டிமீட்டர் அகலத்தில் பண்ணி அந்த பாத்தியோட இருபுறங்கள்லையும் பார்த்தோம்னா 15 சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு அடுத்தடுத்த பாத்தியை நம்ம அமைச்சுக்கணுங்க ஐயா. நம்ம பயன்படுத்துகிற இந்த மூடாக்கு இருக்குங்களா, இந்த பாலியத்திலின் படலை மூடாக்கு, அது 90 சென்டிமீட்டர் அகலத்துக்கு நம்ம பயன்படுத்துறது மூலியமாக களைகளும் கட்டுப்பாடாகும். அதுவும் இல்லாமல் மண்ணில் இருக்கிற ஈரத்தன்மையும் தக்க வச்சுக்கிற தன்மை அந்த இதுக்கு மூடாக்குக்கு இருக்குங்க ஐயா. எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாங்க ஐயா. நம்ம பயன்படுத்துகிற அந்த படலத்தோட திடம் இருக்குல்ல, அந்த திக்னஸ் 7 மைக்ரான் அளவுக்கு இருக்கலாங்க ஐயா. ஐயா நாங்கள் இப்போ அந்த அகலப்பாத்தி ஆழச்சால் முறையில் 60 சென்டிமீட்டருக்கு முதல்ல அந்த பாத்தியை நாங்கள் அமைச்சிருக்கோம். இப்போ இந்த படல மூடாக்கு, அந்த பாலியத்திலின் படல மூடாக்கு இது மேலே போட்டு எதிரில் ஆப்போசிட்டில் அந்த 30 × 10 சென்டிமீட்டர் இடைவெளியில் நம்ம அந்த கடலையை விதைச்சிடலாம். பாலியத்திலின் படலை மூடாக்கு போடுறது மூலியமாக களைகளும் குறையும். அது மட்டும் இல்லாமல் மண்ணோட ஈரப்பதத்தன்மையும் தக்க வச்சுக்கோங்கய்யா. இதனால் நமக்கு மகசூலும் அதிகரிக்குங்கய்யா. நன்றிங்க. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பொதுவாகவே நைட்ரஜன், பாஸ்பரஸ் இதெல்லாம் தான் தெளிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவோமே ஒழிய, இந்த நுண்ணூட்ட சத்துக்கள்னு சொல்லி ஒன்று இருக்குங்கய்யா. அது பயன்படுத்துறது மூலியமாக நிறைய நன்மைகள் இருக்குது. அது நமக்கு தெரியறதில்ல. இப்போ டிஎன்ஏ மைக்ரோ நியூட்ரியன் மிக்சர்னு சொல்லி ஒன்று கடையில் கேட்டால் தருவாங்கய்யா. அந்த கலவையை தொழு உரத்தோடு நம்ம கலந்து தெளித்தோம் அப்படின்னா, கலந்து பயன்படுத்தலாம் அப்படின்னா போட்டிருக்கீங்களா? அதெல்லாம் பயன்படுத்துறதுனால இந்த பூக்கள் உதிராமல் இருக்கும், கடலையும் செட் ஆகும், வறட்சியும் தாங்கி நிற்குங்கய்யா. மதர் தெரசா காலேஜ்லேருந்து பசங்க கலையை எப்படி குறைக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. சரி நாங்களாம் அதை பற்றி பின்பற்றலான்னு இருக்கோம்.